When Instinct Works. It is written by Anna Sewell. One morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I linked to pull as it was very light and high wheels rolled along so smoothly. One morning in the autumn. ஒரு நாள் அந்த ஒரு இலையுதிர் காலம், ஆட்டம்னா இலையுதிர் காலம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு காலை பொழுதில் என்னோடய மாஸ்டர், என்னோடய எஜமான் ஒரு லாங் ஜேர்னி, நீண்ட பயணம் வந்து போக வேண்டியிருந்தது. புது வண்டியில் என்ன பண்ணால் என்னை வந்து ஹானஸ்ட்னால் இந்த புது வண்டியில் சேணம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, குதிரையெல்லாம் சேணம் கட்டுறதுனாக்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, அந்த இந்த கால்லலாம் அந்த லாடம்லாம் இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, வண்டி சரியாக இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த வீல்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுனாக்கா ரொம்ப ஸ்மூத்தாகவும் வெயிட்ல குறைவாக இருந்ததுனால ஈஸியாக அந்த வண்டி போகிற மாதிரியும் இருந்தது. It was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. The weather was very windy. ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தது. அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாமே அந்த ரோட்டில் காஞ்ச இலையெல்லாம் விழுந்துட்டு இருந்தது. மாஸ்டர் ஜான் அண்ட் ஐ went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. நானும் மாஸ்டர் ஜானும் அந்த ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிட்டுருந்தோம். டு த டோல்கேட் அட் த என்ட்ரன்ஸ், அந்த ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குது, அந்த உடன் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட், அந்த ஒரு கேட் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தோம். The river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. அந்த ரிவர் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த ரிவர் பேங்க்ஸ்னால் அந்த ஆற்று ஓரம், அந்த ரிவர் பேங்க்ஸ்லலாம் ஃபுல்லாகவே எப்படி இருந்ததுனாக்க were very high, so the bridge, instead of rising in the arc over the river, அந்த ரிவரில் வந்து ஃபுல்லாகவே அந்த ரிவருக்கு மேலே ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது. அதில் வந்து எப்படி இருந்ததுனாக்கா அந்த ஆற்றோட நிலைக்கு அந்த ரிவரை வந்து அந்த பாலம் மேலே வந்து ஏன் உயரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆற்றோட நிலைக்கு சமமாக இருந்துச்சு அது. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பாலத்தோட நடுவுலையும் என்ன ஆச்சுனாக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பாலத்து நடுவுலையும் அந்த தண்ணி வந்து போயிடுமா, அந்த அளவுக்கு அங்கே ரைஸ் ஆகிருந்துச்சான். In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுனாக்க அந்த தண்ணி வந்து பாலத்தோட அளவுக்கு ரைஸ் ஆகிடும். There were good sturdy rocks both the sides of, so people were not afraid. அந்த ரெண்டு பக்கமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான ஒரு இரும்பு அந்த தண்டவாளம் மாதிரி போட்டிருந்ததுனால அதில் வந்து யாருமே, அந்த பீப்புளுக்கும் யாருக்கும் அது பயம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பாலம் எதாவது ஆகுமோன்ற பயம் இல்லாமல் இருந்தது. The man at the toll gate said that the river was rising fast. அந்த டோல்கேட்டில் உள்ள அந்த ஒரு மனிதர் என்ன சொன்னார்னாக்க, தண்ணியில் அந்த ஆற்றுல தண்ணியோட மட்டம் ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். He feared it would be a bad night. அவர் என்ன நினச்சார்னாக்க, அன்னைக்கு நைட்டு ரொம்ப பேட் நைட் ஆகிடுமோ, அப்படி பேட் நைட் ஆகிடுமோ, இட் வுட் பி த பேட் நைட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்தார். Many of the fields were already under water. In one low part of the road, the water was halfway up to my knees. அந்த அங்கே உள்ள வயல்லாம் ஏற்கனவே தண்ணியில் மூழ்கிருச்சு. அந்த ரோட்லேயும் பார்த்தாக்கா அந்த பள்ளமான பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தண்ணி அங்கே அந்த பக்கமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம கால் மூட்டை அளவுக்கு வந்துருச்சு.
But the cart was so good and master drove gently, so it did not matter. ஆனால் வண்டி வந்து ரொம்ப நல்ல நிலைமையில், நாங்கள் போன வண்டி நல்ல நிலைமையில் தான் இருந்துச்சு. அதனால் எங்கள் எஜமானும் என்ன பண்ணார், அந்த வண்டியை வந்து ரொம்ப ஈஸியாக தான் ஓட்டிகிட்டு போனார். அதனால் எந்த சிரமமும் எனக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கு. When we got into the town, I had a good wait. நாங்கள் அந்த நகருக்குள்ளார வந்தபோது ரொம்ப நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. எங்கள் மாஸ்டரோட வேலை வந்து முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் மதியம் எங்களால் கிளம்ப முடியலை. ஈவினிங் டைம் வந்து ஈவினிங் ஆனாலுமே எங்களால் வீட்டுக்கு கிளம்ப முடியலை. By then the wind was much stronger and heard master say to John that he had never been out in such bad storm. அந்த நேரத்தில் காற்று வந்து இன்னும் ரொம்ப பலமாக வீச ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு காற்று அடிக்கிற இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்போவுமே எந்த ஜேர்னி நம்ம செஞ்சதே இல்லை அப்படின்னு இந்த மாஸ்டர் வந்து ஜான், இந்த ஹார்ஸோட நேம் வந்து ஜான் கிட்ட சொல்லிகிட்ருக்கார். We went through a wood where great branches were swaying about like twigs and the wind made a terrible rushing sound. அந்த மரக்கிளையெல்லாம் ரொம்ப வேகமாக காற்றுல அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டே இருந்தது வந்து ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு காட்டு வழியாக வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தோம். I wish I were அவுட் ஆஃப் திஸ் வுட் செட் மை மாஸ்டர். இந்த காட்டிலேருந்து கண்டிப்பாக வெளியில் சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு என்னுடைய மாஸ்டர் வந்து சொன்னார். எஸ் சார், ரிப்ளைட் ஜான். ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ். The words were hardly out of his mouth when there was a groan and a splitting sound. ஜான் வந்து ஆமாம் சார், நம்ம மேலே எந்த கிளையும் உடஞ்சி விழுந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ என்னாச்சுனாக்கா மேலேருந்து விழற சவுண்ட், ஸ்பிட்டிங் சவுண்டுனாக்க விழும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, கீழே விழும்போது அந்த சத்தம் கேட்குது. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. அந்த நேரத்தில் என்னாச்சுனாக்கா ஒரு ஓக் ட்ரீ ஒன்று, பெரிய ஓக் ட்ரீ வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து க்ரஷ் ஆகி, அதாவது வேரே அந்த வேர் அருந்து அப்படியே சாயும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரம் வந்து எங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த ரோட்டில் குறுக்க வேகமாக வந்து விழுந்தது. I will never say I was frightened of, for I stopped still trembling. I will never say I was not frightened of. நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல முடியாது. For I was stopped still trembling. ஆனால் உண்மையிலே பயந்து தான் போனேன். Stopped and still trembling. எனக்கு பயந்தான், ஆனால் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல முடியாது. Of course I did not turn around or run away. ஆனால் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் இருந்தேன். பட் ஐ டிட் நாட் டேர்ன் அரவுண்ட் த ரன்வே. ஆனால் திரும்பி நான் ஓடலாம் இல்லை. ஐ வாஸ் நாட் ப்ராட் அப் லைக் தட். நான் அந்த மாதிரிலாம் வளர்க்கப்படலை. அந்த நேரம் வந்து என்னாச்சுன்னா, ஜான் ஜம்ப் அவுட் அண்ட் இன் அ மொமெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட். He held my bridle
and calmed my nerves. அப்போ என்ன பண்ணார்னாக்க ஜான் கீழே இறங்கி என்கிட்ட வந்து நின்னாங்க. வந்து என்னோடய கடிவாளம், அதாவது பிரைடல்னாக்க கடிவாளத்தை பிடிச்சி என்னைய அமைதியாக இருக்கிற மாதிரி என்னைய காம்படுத்தினார், அமைதியாக இருக்கிறதுக்கு செஞ்சார் என்னைய. That was close. What shall we do now? asked my master. நல்ல வேளை தப்பிச்சோம், இனிமேல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு மாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார். Well sir, we can't drive over this big tree and we can't get round it. We must go back to 4 crossways. சார், இந்த மரத்து மேலே ஏறி நம்ம பயணம்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகணுன்னா 4 குறுக்கு பாதை, கிராஸ் கட் ரோடு வழியாக நம்ம பின்னாடி போகணும். we must go back to 4 crossways. 4 குறுக்கு பாதையை தாண்டி நம்ம போகணும். Then it will be about 6 miles before we get to the wooden bridge again. நம்ம இன்னும் அந்த பக்கம் போகணுன்னாக்க 6 மைல் தூரம் சுற்றி போனால் தான் அந்த மரப்பாலம், உடன் பிரிட்ஜ் இருந்துச்சு இல்லையா, அதை போய் நம்ம அடைய முடியும். இட் வில் மேக் அஸ் லேட் பட் பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். இது வந்து நமக்கு லேட்டாகும், போகிறதுக்கு லேட்டாகும். ஆனால் நம்முடைய பிளாக் பியூட்டி இஸ் நத்திங் பட் த ஹார்ஸ். பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ்னால் ரொம்ப அவன் பிளாக் பியூட்டி வந்து டயர்டாகாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This happened sometimes when the river was flooding, so master did not stop. அந்த ஆற்றுலலாம் தண்ணி பெருக்கு எடுக்கும்போது, ஃப்ளட்டிங்னாக்க அந்த வெள்ளப்பெருக்கு அது மாதிரி வரும்போது இது மாதிரி தண்ணி வேகமாக போகிறது சகஜம்தான். We were going along at a good speed, but the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. என்னுடைய மாஸ்டர் வந்து நிறுத்தவே இல்லை கார்ட்டை. நல்ல வேகமாக தான் போயிட்டுருந்தோம். ஆனால் அந்த பாலத்தோட முதல் பகுதியில் என்னோடய காலை நான் எடுத்து வைக்கும்போது சம்திங் இஸ் ராங். இப்போ அந்த இடத்துல சம்திங் வாஸ் ராங்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஐ டேட் நாட் கோ ஃபார்வர்ட். என்னால் முன்னேறி போகிறதுக்கு என்னால் முடியலை. ஐ மேட் அ டெட் ஸ்டாப். நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே நின்றுட்டேன். இந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுட்டேன். Go on beauty, said my master and gave me a touch of whip. Go on beauty மாஸ்டர் வந்து என்ன பண்ணார்னா என்னோடய முதுகில் லைட்டாக அடித்து முன்ன போ அப்படின்னு சொல்லி வேகமாக சொன்னார். ஆனால் பட் ஐ டேட் நாட் மூவ். ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நகராமல் அப்படியே நான் இருந்தேன். He gave a sharp snap of the whip. He gave me a sharp snap of a whip. என்ன பண்ணால் மேலே திரும்பவும் அவர் கையில் வச்சுருந்த அந்த கசையால் வேகமாக என்னைய அடித்தார். I jumped but I dared not go forward. நான் மீண்டும் குதிச்சேனே தவிர ஒரு அடி கூட நான் முன்னாடி எடுத்து வைக்கிற துணிவு எனக்கு இல்லை. ஐ டேட் நாட் கோ ஃபார்வர்ட். என்னால் முன்னாடி நடந்து போகிறதுக்கு துணிவு எனக்கு இல்லை. There is something wrong, sir. There is something wrong, sir, said John. ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஜான் வந்து சொன்னார். He got down from the cart and came to my head.
வண்டியிலேருந்து இறங்கி வந்து என் தலை பக்கத்தில் நின்று கடிவாளத்தை பார்த்து முன்னாடி கடிவாளத்தை கையில் எடுத்து முன்னாடி இழுக்கிறார். He took hold of my bridle and tried to lead me forward. என்னைய முன்னாடி நின்று கடிவாளத்தை பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி நான் நகர்ந்து வர்றதுக்கு இழுக்கிறார். Come on beauty, what's the matter? Just then the other man at the toll gate on the other side ran out, flashing a torch about like a madman. அந்த நேரம் அந்த மறுபக்கத்துலேருந்து அந்த டோல்கேட்டில் வந்து ஒரு மனுஷன் ஒரு பர்சன் இருந்தார் இல்லையா, அவர் கையில் ஒரு டார்ச்சோட வந்து டார்ச்சோட அங்கேருந்து வேகமாக சத்தமாக கத்துறாரு. ஏதோ ஒரு மேட்மேன், ஒரு பைத்தியக்காரன் போல் கத்துறாரு அங்கேருந்து. ஹோ ஹலோ ஸ்டாப் ஹி கிரைட், அங்கேயே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு அங்கே. வாட் இஸ் த மேட்டர் ஷவுட்டட் மை மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சத்தமாக இவர் இங்கேருந்து கற்று கேட்குறார். The bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. அந்த bridge வந்து பாலம் நடுவில் வந்து உடஞ்சிருச்சு. அந்த பாதி போர்ஷன் வந்து அந்த ஃப்ளட்டில் போயிருச்சு, இழுத்துட்டு போயிருச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்களும் ஆற்றோட போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கத்துறார். Thank God, said my master. மாஸ்டர் என்ன சொல்கிறார், கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து சொல்கிறார். You really are a beauty, said John as he took hold of my bridle and gently turned me round. இப்போ என்னுடைய மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே வந்து அழகுன்றது நீ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி கடிவாளத்தை கையில் வச்சுக்கிட்டு திரும்ப ரொம்ப சாஃப்டாக சொல்கிறார். பிரச்சனை என்னன்னு சொன்ன வாய் திறந்து பேச முடியாது, ஆனால் பாலம் வந்து பாதுகாப்பாக இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் டெல் ஹிம் வாட் ப்ராப்ளம் வாஸ், என்னால் வாய் திறந்தால் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியலை. பட் ஐ நியூ வெரி வெல் தட் த பிரிட்ஜ் வாஸ் நாட் சேஃப், அந்த பிரிட்ஜ் வந்து சேஃபாக இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சது. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. காற்று வந்து இப்போ கொஞ்சம் வேகமாக வீசுறது அடங்கிருச்சு. இட் க்ரூ டார்க்கர் அண்ட் டார்க்கர், ரொம்ப இருட்டிருச்சு இப்போது. ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர், ரொம்ப குளிரும் கூடிருச்சு. ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி அலாங், the wheels hardly making a sound on the soft wet road. இப்போ வந்து அந்த ஈரமான அந்த ரோட்டில் நான் போயிட்டுருக்கும்போது அந்த வீல்ஸ் எல்லாம் வந்து சத்தமே எதுவுமே எழுப்பவே இல்லை. Then Master told John that God had given people brains by which they can find things for themselves. கடவுள் வந்து மனுஷனுக்கு வந்து ஞானம்ன்ற ஒன்றை கொடுத்துருக்கிறதுனால தான் எதை செய்யணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. God that gives people brains by which they could find things for themselves. எதை ஞானம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எதை செய்யணுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. ஆனால் அதே சமயம் அறிவு மூலம் யோசிக்காமல் அதை விட வேகமாக குயிக்காக செயல்படுற மாதிரி ஒரு தனித்திறமையை அந்த அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. குயிக்கர் டு ரெஸ்பாண்ட் டு டேஞ்சர், ஆபத்துலேருந்து காத்துக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மையை விலங்குகளுக்கு கொடுத்துருக்காரு. This instinct in animals, he said, had often saved the lives of men. அந்த அனிமல்ஸ் கொடுத்துருக்க அந்த ஃபீலிங்ஸ், அந்த உள்ளுணர்வு தான் பல மனிதர்களை வந்து உயிரோட காப்பாற்றிருக்கு. John had many stories to tell of dogs and horses and the wonderful ways that had saved the lives of people.
இதில் வந்து ஜான் வந்து நிறைய ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். எப்படி டாக்ஸு, ஹார்ஸு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சில மனுஷங்களை எப்படிலாம் காப்பாற்றுச்சு அப்படின்றத பற்றின கதையை சொன்னார். He thought many people did not take very good care of their animals or makes friends with them as they should do. ஆனால் நிறைய மனுஷங்க அந்த அனிமல்ஸுக்கு காட்ட வேண்டிய அந்த அன்பு அக்கறையெல்லாம் காட்டுறது இல்லை. At last, we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. கடைசியில் என்ன பண்ணோன்னா மாஸ்டரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வி காட் பேக் டு மாஸ்டர்ஸ் ஹவுஸ். எல்லா விளக்குமே என்னது, லைட் எல்லாமே ஆனில் அங்கே இருந்தது. அங்கே அந்த மாஸ்டரோட ஒய்ஃப் வந்து வேகமாக வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, ஏதாவது டேஞ்சரா அப்படின்றத கேட்கறதுக்காக வேகமாக ஓடி வந்தாங்க. ஆர் யூ சேஃப் மை டியர்? ஓ, ஐ ஹாவ் பீன் ஸோ ஒரிட் அபவுட் யூ. டிட் யூ ஹாவ் அன் ஆக்சிடெண்ட்? வேகமாக அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஏதாவது ப்ராப்ளமா, டேஞ்சரில் ஏதாவது ஆபத்தில் எதுவும் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. No, my dear, but if Black Beauty had not been wiser than we were, we should all three have been drowned at the wooden bridge. இல்லை, நாங்கள் வந்து இந்த பிளாக் பியூட்டி வந்து எங்களோட ரொம்ப புத்திசாலியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் 3 பேருமே அந்த மரப்பாலத்துக்கு அடியில் மூழ்கி போயிருப்போம். ட்ரான்னா மூழ்கி போகிறது. Then they went into house and I heard no more. அவங்க உள்ளே போன பிறகு வேறு எந்த சத்தமும் எனக்கு கேட்கல. John took me to the stable. ஸ்டேபிள் அப்படின்னாக்க அந்த குதிரை வந்து குதிரை இருக்கக்கூடிய இடம், அந்த கட்டக்கூடிய இடம் சொல்லுவாங்க இல்லையா, தொழுவோம். அப்போ ஜான் வந்து என்னைய அந்த தொழுவத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். வாட் அ குட் சப்பர் ஹீ கேவ் மீ தட் நைட். அன்றைக்கி நைட்டு என்கிட்ட குட் சப்பர், என்ன ஒரு விருந்து எனக்கு அன்றைக்கி நைட்டு ஜான் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் தெம் அ ரியலி திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா. அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரா அப்படின்னாக்க வைக்கோலில் அடர்த்தியான வைக்கோல் படுக்கை, அதாவது நிறைய வைக்கோல்லாம் போட்டு அது மேலே நான் வந்து சேஃபாக படுக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங், ஃபார் ஐ வாஸ் டயர்ட்.